கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். ஆனவர்களே, இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே தொலைக்காட்சி வாயிலாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவரையும் பிதா தாமே ஆசீர்வதித்து அவருடைய திருச்சித்தத்துக்கு நேராக வழிநடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்காக ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். Pray for one another. யாக்கோபு ஆசிரியர் தன்னுடைய புத்தகத்திலே இதை குறிப்பிட்டிருக்கின்றார். யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். 12 கோத்திர பிதாக்களும் கர்த்தராகிய தேவனை அறிந்தவர்கள், இஸ்ரவேலர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அருமையான குடும்பத்தார்கள். அவர்களுக்கு யாக்கோபு வாழ்த்துதல் சொல்லி எழுதும்போது யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று எழுதுகிறார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஒருவருக்கு ஒருவர் பண உதவி செய்ய முடியாது. ஆபத்து நேரத்திலே சில வேளைகளிலே உதவி செய்ய முடியாது. தூரத்தில் இருக்கிறவர்களை போய் நாம் சந்திக்க முடியாது. ஆனால் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண முடியும். இதை யாக்கோபு ஆசிரியர் தெரியப்படுத்துகிறார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நீதிமான் செய்யக்கூடிய அந்த ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதாக அங்கே குறிப்பிடுகிறார். நாம் சுஸ்தமடைய வேண்டும். குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு மன்னிக்க வேண்டும். அதைத்தான் அந்த வசனத்திலே உணர்த்துகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25, 26 வசனங்களில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இன்றைக்கு ஜெபம் பண்ணும்படியாக தேவ சமூகத்திற்கு கடந்து செல்கிறார்கள். அவர்கள் முதலாவது ஒரு மனிதன் மேலே ஒரு குறை இருக்கும் என்றால் அதை அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர்களுடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பார். அதைத்தான் ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறார். ஒருவேளை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இன்னைக்கு மன்னியாதிருக்கக்கூடிய குணம் அநேகரிடத்திலே காணப்படுகிறது. நான் மன்னிக்கவே மாட்டேன் ஒருபோதும் என்று சொல்வார்கள். நம்முடைய குற்றங்களை பிதா மன்னித்திருக்கிறாரே, நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டுமே. நாம் எல்லோருமே குறை உள்ளவர்கள் தான். நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மன்னிப்பை நாம் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபைக்கு எழுதும்போது 3வது அதிகாரம் 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் அவர்களை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நம்முடைய காரியத்தை மன்னித்திருக்கிறார் அல்லவா? நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாவிகளாக நாம் இருந்தோம், அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். எனவே நாம் கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு இருக்குமானால் கிறிஸ்து மன்னித்ததைப் போல நாமும் மன்னிக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபையாருக்கு எழுதியிருக்கிறார். இரண்டாவது காரியமாக யாக்கோபு குறிப்பிடுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஒரு நீதிமானுடைய ஜெபத்தை பிதா ஒருபோதும் புறம்பே தள்ளவே மாட்டார். பேதுரு சொல்லும்போது லோத்தை அங்கே கோடிட்டு காட்டுகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7-9 வசனங்கள். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, சோதோம் குமாரா பட்டணத்திலே நீதிமானாகிய லோத்து இருந்தான். அவனுடைய அக்கிரம கிரியைகளை நாள்தோறும் அவன் கண்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்திலே அவன் வாதிக்கப்பட்டான், மிகவும் வேதனைப்பட்டான். அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு இடத்திலே அவன் இருந்தான். அந்த சோதோமின் மக்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், ஒருவரை ஒருவர் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அந்த பட்டணத்தை அழித்து போடும்படியாக சித்தம் கொண்டார். நீதிமான் அதிலே வாசம் செய்கிறான், நீதிமானை காப்பாற்றியாக வேண்டும். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இது ஒரு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அக்கிரமக்காரரை தண்டியாமல் விடார். அவர்கள் நிச்சயமாக அழிக்கப்படுவார்கள். சோதோமின் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். நீதிமானாகிய லோத்தை மாத்திரம் கர்த்தர் ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய ஜெபத்தை தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொண்டு நீதிமான்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றவர்களாக மாறுகிறோம். நீங்கள் ஒரு நீதிமானாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய ஜெபத்தை தேவன் புறம்பே தள்ள மாட்டார். லூக்கா 18வது அதிகாரம் 10-14 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இன்றைக்கு இதே விதமாக ஜெபிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மாதக்கணக்காக நான் உபவாசம் செய்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். இந்த பரிசேயனை போல தேவ சமூகத்திற்கு கடந்து சென்று மற்றவர்களை குறை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள்.
இவனும் அந்த விதமாக தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அங்கே மற்றொருவன் வந்திருக்கிறான், ஆயக்காரன். அவன் தேவ சமூகத்திற்கு முன்பாக வர துணியாமல் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டவர் சொன்ன இந்த இரு மனிதர்களை குறித்து நீங்கள் சிந்தித்ததுண்டா? பரிசேயனுடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டது, ஆயக்காரனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது. அவன் வீட்டுக்கு செல்லும்போது ஒரு நீதிமானாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இரு பாவிகள் அங்கே தேவாலயத்துக்கு போகிறார்கள். இருவருமே பாவிகள் தான். பரிசேயனும் ஒரு பாவி, ஆயக்காரனும் ஒரு பாவி தான். ஆனால் ஜெபித்து விட்டு திரும்பி போகும்போது பரிசேயன் பாவியாகவே வீட்டுக்கு கடந்து செல்கிறான். ஆனால் ஆயக்காரனோ நீதிமானாக தன் வீட்டுக்கு திரும்பி போகிறான். நீதிமானுடைய ஜெபத்தை தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்ற வசனத்தின்படியாக அவனுடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அறிகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. எஸ்ராவினுடைய விண்ணப்பத்தை எஸ்ரா புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். எஸ்ரா 9:15, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்த்தீர்களா? We cannot stand before thee. உமக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் பாத்திரவான்களே அல்ல. அந்த அளவுக்கு தகுதியற்றவர்கள், குற்றத்திற்கு உள்ளானவர்கள். நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருந்தார்கள். கடற்கரை மணலத்தினையாக இருந்தார்கள். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த விதமாக ஆசீர்வதித்தார். ஆனால் கடைசியிலே அவர்களை பார்க்கும்போது தப்பி மீந்திருக்கிறோம் என்று எஸ்ரா சொல்கிறார். அந்த அளவுக்கு மீதமானவர்களாக போய்விட்டார்கள். காரணம், இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள், குற்றவாளிகள். இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்துக்கு முன்பாக குற்றவாளிகள். தேவனை அறியாது வீணானவைகளை நமஸ்கரித்துக் கொண்டு வீணானவைகளை நம்பி வீணர்களாக போய்கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் இரக்கம் உள்ளவராக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அவர் சிந்திய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம், நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். முன்னே நாம் எல்லோருமே பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக, துரோகிகளாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். எஸ்ரா பிதாவாகிய தேவனை நன்கு அறிந்தவர். எனவே அவர் ஜெபிக்கும் போது, கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் என்று ஜெபத்தை துவங்குகிறார். தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குற்றத்திற்கு உள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாமும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். சாலமோனை பாருங்கள், அவனுடைய விண்ணப்பம் எப்படியாக இருந்தது? 1 ராஜாக்கள்
8வது அதிகாரம் 28 30 வசனங்கள் பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுள்ளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்று ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ராஜா, தாவீதுக்கு பின்பதாக சாலமோன் முடிசூட்டப்பட்டான். அவனுடைய ராஜ்யபாரம் நிலைத்தது, அதிகமான செல்வங்கள் அவனுக்கு கிடைத்தது, அதிக ஞானத்தை தேவ சமூகத்திலே அவன் பெற்றுக்கொண்டான். அவன் உருக்கமாக ஜெபம் செய்கிறான். இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற முது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒரு மன்றாட்டு ஜெபம். தேவ சமூகத்திலே தன்னை முழுவதுமாக ஊற்றி அங்கே சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நாம் சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். எல்லாருக்காகவும் நாம் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் அந்த விதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த சமயத்திலுமே நாம் ஜெபம் செய்ய வேண்டும். சகல வேண்டுதலோடு கூட விண்ணப்பத்தோடு கூட ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். மன உறுதியோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்கிறார். With all prayers and requests, praying at all time in the Spirit, and being watchful to this end in all perseverance and request for all saints. அன்பானவர்களே, பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் அந்த விதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். நீதிமானுடைய ஜெபம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் ஜெபித்தார். லோத்து சோதம் குமாரா பட்டணத்தில் இருக்கிறான். அவனுக்காக வேண்டும் போது அங்கே ஆபிரகாம் இந்த விதமாக வேண்டுகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23 32 வசனங்கள். என்ன ஜெபிக்கிறான் என்று பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அளிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கருடைய நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமிலே 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். 50 பேர் இருந்தால் போதும், அந்த சோதம் குமாரா பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். அப்படி என்றால் அங்கே 50 நீதிமான்கள் இல்லை, அதனாலே அதை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கர்த்தரோடு கூட பேசுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன்.
தன்னை அவர் உயர்த்தவில்லை, பெருமையாக எண்ணிக்கொள்ளவில்லை. தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். நம்முடைய ஜெபம் அந்த விதமாக இருக்க வேண்டும். நாம் பெருமையாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம் என்றால் பெருமை உள்ள எவனுக்கும் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய ஜெபம் புறம்பாக்கப்படும். ஆபிரகாமை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். 50ல் ஒரு 5 குறைச்சிட்டார், 45. அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். 45 பேர் இருந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அதை அழிக்கவே மாட்டேன் அந்த பட்டணத்தை. கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமோடு கூட. பெண்ணும் அவர் என்ன கேட்கிறார், அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர் 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இன்னும் கொஞ்சம் குறைக்கிறார். 45லிருந்து இப்ப 40க்கு வந்துட்டார். 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தருடைய பதில், 40 நீதிமான்கள் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை என்றார். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் இரக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு மன்னிக்கிறார். மன்னிப்பதற்கு கிருபை புரிந்தவராக இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் நானும் மன்னிக்கப்பட்டோம். இந்த மன்னிப்பை நாம் இரட்சிப்பு என்று நாம் நினைக்க வேண்டும். அவருடைய ஈவு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய நற்கிரியினாலே அல்ல. இதையெல்லாம் அறிந்த ஆபிரகாம் கர்த்தரோடு கூட பேசுகிறார். அப்போது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். 40லிருந்து இப்ப 10 குறைச்சிட்டாரு. 5 குறைச்சு வந்தவர் இப்ப 10 குறைக்கிறாரு. 30 நீதிமான்கள் என்று கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். ஆபிரகாம் பேச துணிஞ்சிட்டாரு. தேவ சமூகத்துல இவ்வளவு இறங்கி வந்துட்டாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம லோத்துக்காக நம்ம தேவனை நோக்கி போராடுவோம் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன். இன்னும் 10 குறைக்கிறார். 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 20 பேர் இருந்தா கூட நான் அதை அழிக்க மாட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு தேவன் இறங்கி வருகிறார் என்று பாருங்க. ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி மீண்டுமாக, அப்போது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். லோத்த மனசில் வச்சுட்டு தான் பேசுறாரு. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கும் கர்த்தர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். The Lord said, I will not destroy it for that 10's sake. 10 நீதிமான்கள் இருந்தா கூட நான் அதை அழிக்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு நீதிமான் தான், அவனை மாத்திரம் சோதம் குமார பட்டணத்திலிருந்து எடுத்து விட்டு தேவதூதர்களை கொண்டு அந்த பட்டணங்கள் முழுவதையும் கந்தகத்தை வர்ஷிக்க செய்து அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். இன்று வரை அதில் ஒன்றுமே விளைவதே இல்லை. அந்த அளவுக்கு அவைகள் அழிக்கப்பட்டது. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய கோபம் அந்த சோதம் குமரா பட்டணத்தின் மேலே பற்றி எரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏன்? அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய திருச்சித்தத்துக்கு விரோதமாக அந்த பட்டணம் சென்று கொண்டிருந்தது. அங்குள்ள ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பார்வையில மாபெரும் குற்றவாளிகளாக இருந்தார்கள்.
தேவன் மனிதனை நேர்த்தியாக சிருஷ்டித்தார். இந்த பூமியிலே அவருடைய சாயலிலே அவனை சிருஷ்டித்தார். மிகவும் அற்புதமாக ஏதேன் தோட்டத்திலே அவனை வைத்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையை உண்டு பண்ணினார். இதையெல்லாம் மனித வர்க்கம் மறந்து போய் அவரை அறியாமல் கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே என்னை யார் தடுப்பது என்று சொல்லி வீராப்பாக இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் நானும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த ஆண்டு தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த ஆண்டாக இருக்கிறது. வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். உங்களுடைய கோரிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நன்மையானவர்களை உங்களுக்கு வழங்குவார். நம்பிக்கையோடு கூட இருங்கள். நீதிமானுடைய ஜெபத்தை ஒருபோது அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். யாக்கோபு சொல்லுகிறபடியாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். Pray for one another. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நீதிமானுடைய ஜெபம் தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அது மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவை வரைக்குமாக தேவனை நோக்கி ஜெபித்தார். இன்றும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மூலமாகவே நாம் ஜெபம் பண்ணுகிறோம். சகல நன்மைகளையும் அவர் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரே நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். சபையின் தலைவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். மறுபடியுமாக நம்மை எல்லாம் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். மந்தையின் மேய்ப்பராக இருக்கிறார். பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை பாவத்திலிருந்து மீட்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய ஆடுகளாக நாம் இருப்போம் என்றால் அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அந்த விதமாக நீங்கள் செய்வீர்கள் என்றால் நித்தியமான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, யாக்கோபு சொல்கிறதான ஆலோசனை குறித்து இந்த நாளே நாங்கள் தியானம் செய்தோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உம்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்களும் எங்களைப் போல உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ராவைப் போல, சாலமோனைப் போல, ஆயக்காரனைப் போல நாங்கள் குற்றவாளிகள் என்று அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவன் எங்களை மீட்கும்படியாக உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவை எங்களுக்காக ஒப்புக் கொடுத்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். சந்தோஷம் என்னில் பொங்குதே, வழி தப்பி நான் தெரிந்தே, பாவப்பழியதை சுமந்தடைந்தே, வழி தப்பி நான் தெரிந்தே, பாவப்பழியதை சுமந்தடைந்தே. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, South India. Our mobile number 9435588041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.